ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி கோட் மூவியோட ஸ்பார்க் சாங் அண்டு அந்த படத்தோட டிஏஜிங்கோட ஃபேக்டரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஏஜிங்கை பற்றி பார்க்கலாம். டிஏஜிங் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் சாரை ஒரு யங்கான ஒரு ரோல் காட்டியிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் ஒரு 3 கதாபாத்திரம். ஒரு கதாபாத்திரம் 7 வயசு பையனுக்கு அப்பாவாக இருக்கிற ஒரு கதாபாத்திரம். இன்னொரு கதாபாத்திரம் ஒரு வயதான தோற்றமான ஒரு விஜயா ஒரு கதாபாத்திரம். அதாவது ஒரு 60 வயசு 65 வயசு மாதிரி ஒரு விஜயை காட்டுறாங்க. இன்னொரு வயது ஒரு 22 வயசு 23 வயது பையனாட்ட காட்டுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த விஜய்க்கு டிஏஜிங் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இந்த குழு பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் இப்போ விஜய் நீங்கள் டிஏஜிங் பண்ணாமல் காட்டினா அந்த ஒரு 40 வயசில் இருக்கிற விஜய் அதாவது ஒரு 7 வயசு பையனாக இருக்கிற விஜயும் அந்த டிஏஜிங் பண்ணாமல் இருந்தால் விஜய் 2 விஜய் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒரு ஏஜ் லுக்காட்டு இருப்பாங்க. ஸோ அதில் அந்த படத்தில் டிஃப்ரென்ஷியேட் காட்ட முடியாது.